வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அன்பு சேனல் ஸ்டோரி வித் சாரா. இங்கே நாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வாழ்க்கைக்கு தேவையான நெறிக்கதைகளை எளிய வழிகளில் சொல்லிக் கொடுக்கிறேன். இன்று நம்ம பார்க்க போற கதை, நம்மை நாமே நம்பினால் எப்படி சாதிக்க முடியும் என்பதை கூறும் ஒரு உணர்ச்சி மிகுந்த பயணக்கதை. தோல்வி வரும், ஆனால் அதை தாண்டி வெற்றி காணும் பயணம் எப்படி இருக்கும்னு இந்த கதையில உங்களுக்கு புரியும். அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவன்தான் இந்த கதையின் நாயகன் அரவிந்த். அவனுக்கு பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளும் திறன் இருந்தாலும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியவில்லை. இதனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. சிறு தோல்வியும் வந்தால் உடனே நம்பிக்கையை இழந்து விடுவான். ஒருநாள் பள்ளியில் புதிய விஞ்ஞான ஆசிரியர் வந்தார். அவர் வகுப்பிற்கு வந்த முதல் நாளிலேயே மாணவர்கள் அனைவரையும் கவனித்தார். யாருக்கு என்ன திறமை, யாருக்கு என்ன குறை என மிகவும் கூர்ந்து பார்த்தார். அரவிந்தின் முகத்தில் ஒரு தளர்வு காணப்பட்டது. அந்த தளர்வின் பின்னால் இருந்த மன அழுத்தத்தை சரவணன் சார் உணர்ந்தார். வாரம் கடந்து சென்றது. ஒரு நாள் வகுப்பு முடிந்த பிறகு சார் அரவிந்தை தனியாக அழைத்தார். அரவிந்த், நீ என்னடா இப்படி எப்போதும் கவலையா இருக்க? அரவிந்த் நிசப்தமாக நின்றான். சார் மெதுவாக சொன்னார், நான் உனக்கொரு கதையை சொல்றேன், அதை நன்றாக கவனி. ஒரு நாள் ஒரு தவளை கிணற்றில் விழுந்தது. பலமுறை முயற்சி செய்தது மேலே ஏற, ஆனால் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தது. மற்ற தவளைகள் அனைத்தும் அதை விட்டு விடச் சொன்னன. ஆனால் அந்த தவளை கேட்கவில்லை. தொடர்ந்து முயற்சி செய்தது. முடிவில் அது மேலே வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? அரவிந்த் சிந்தித்தான். ஏனா அது துணிச்சலான தவளை? இல்லை என்றார் சார். அந்த தவளை செவிடு. அதனால் மற்றவர்கள் சொல்வதை அது கேட்கவில்லை. முயற்சி செய்யவே தொடர்ந்தது. அரவிந்தின் கண்களில் ஒளி தோன்றியது. சார் சொல்ல வந்த அர்த்தம் புரிந்துவிட்டது. அன்றிலிருந்து அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. ஒவ்வொரு தோல்வியையும் ஓர் அனுபவமாக எடுத்துக்கொண்டான். சார் அவனை ஊக்குவித்தார், வழிகாட்டினார். முடிவில் வந்த அரசு பொதுத் தேர்வில் அரவிந்த் பள்ளியில் முதலிடம் பிடித்தான். தேர்வு முடிவுகள் வந்த அன்று ஒரு சிறிய பேச்சு நிகழ்ச்சியில் பேசும்போது அரவிந்த் சொன்ன வார்த்தைகள், நம்பிக்கை இல்லாமல் ஒரு புத்திசாலியும் தோல்வியடைவான். நம்பிக்கை, முயற்சி, பொறுமை இவை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். தோல்வியை பயந்து விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் வெற்றி உங்களுக்கே வந்துவிடும். கதையின் நீதி, நம்ம மீது நாமே நம்பிக்கை வைக்கணும். பிறர் என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாம முயற்சி செய்றவங்க தான் வெற்றி காண்றாங்க. தோல்வி என்பது முடிவல்ல, ஆரம்பம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் எதுவும் முடிக்க முடியாதென்று நாமே நம்புறதால தான் நாம் தோற்கிறோம். நம்மை நாமே நம்பினா வெற்றி நம்ம பின்னாடியே வரும்.